வணக்கம் நண்பர்களே. சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பான ஒரு வீடியோ முன்னாடி பார்த்துட்டோம். பார்ட் 1ல ஃபுல் டீட்டெயில் அதில் கொடுத்துருக்கோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். நிறைய கொஷின் கேட்டிருப்பாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம நிறைய படிச்சுட்டு போவோம். ஆனால் அது நிறைய வினாக்களுக்கு நம்ம பதிலளிக்க முடியாததாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டாக அவங்க கேட்டிருப்பாங்க. ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்திங்கன்னா நிறைய அதில் ரிப்பீட் ஆகிருக்கும். அதனால் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினை ரொம்ப கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். வேறு வழியே கிடையாது. சரி, ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். நான் கொஞ்சம் வேகமாக போனால் நீங்கள் வேகமாக போகணும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்து நான் ஸ்லோவாக சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பேஜ் நிறைய இருக்குது, கொஷின் நிறைய இருக்குது. அதனால் எவ்வளோ என்னால் கிளியராக சொல்ல முடியுமோ அவ்வளோ கிளியராக சொல்கிறேன். கீழ்கண்டவற்றில் எந்த ஹரப்பா நாகரிக தலங்கள் தற்போது இந்தியாவில் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? தற்போது இந்தியாவில் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா தான் இதுக்கான ஆன்சர். மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா ஆப்ஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் தான் இருக்கிறது. சரியா? நம்ம முன்னாடி வீடியோவில் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து பார்க்குறேங்க. டேஷ் என்ற இடம் குஜராத்தில் ராணா கட்ச் பகுதியில் காதிர் தீவில் அமைந்துள்ளது அப்படின்றாங்க. சரிங்களா? குஜராத்தில் ராணா கட்சியில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லியிருக்காங்க. இந்த காதிர் தீவு அப்படின்னா ஞாபகம் வச்சுங்க. இது மூணுமே நமக்கு ஒரு ஆப்ஷன் தான். குஜராத்தில் தொலைவிரா ராணா கட்சி பகுதியில் காதிர் தீவில் இது காணப்படுகிறது. ஓகேவா? இந்த லோத்தலும் பார்த்திங்கன்னா குஜராத்து தான். ஆனால் அதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், தோலவிரா தான் குஜராத்தில் ராணா கட்சியில் இந்த காதி தீவில் இருக்குது. சரிங்களா? காலிபங்கம் ராஜஸ்தான், ராக்கி கர்கி பார்த்தீங்கன்னா ஹரியானா. எடுத்து பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா நாகரிகம் பற்றி தவறான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? தவறானது நல்லா புரிஞ்சுங்க. நம்ம கொஷினை கரெக்டாக பார்த்துக்கணும். தவறானது தான் தப்பானது கேட்குறாங்க. ஹரப்பா நாகரிகத்தில் அனைத்து இடங்களும் நகர நாகரிகம் கொண்டது. ஹரப்பா நகரங்கள் உணவுக்காகவும் பணியாளர்களுக்காகவும் கிராமங்களை சார்ந்திருந்தது. ஹரப்பா நாகரிகத்தின் எச்சங்கள் சிறிய கிராமங்களிலும் கிடைக்கிறது. லோத்தலின் சிறப்பம்சம் தொழில்நுட்பம். ஓகேவா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கான ஆப்ஷன் பாருங்கள். இதுதான் இதுக்கான ஆப்ஷன். என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆல் அர்பன் சைட்ஸ் ஆர் அர்பன் கேரக்டர் அப்படின்னு இருக்காங்க. இப்போ இதுதான் தப்பு அப்படின்றாங்க. ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா நிறைய நகரங்கள் இருக்கும், 200க்கும் மேற்பட்ட இந்த கிராமங்களும் இருந்திருக்கும். இப்போ இது நகர நாகரிகம் என்பது தவறு. மொஹஞ்சதாரோவில் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சர் மார்டிமர் வீலர் தான். சரிங்களா? அகழ்வாராய்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் மார்டிமர் வீலர் தான். அதுக்கடுத்து பார்க்கலாம். தி எவிடன்ஸ் ஹரப்பாவில் இருந்தவர்களை புதைக்கப்பட்டிருக்கும் இடத்தின் ஆதாரத்தை டேஷ் என பெயரிடப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. சரிங்களா? இது பாருங்கள், கல்லறை R37 என்பது தான் ஆன்சர். கூற்று பாருங்கள். சிந்து மக்கள் உலோக நாணயத்தை பயன்படுத்தவில்லை. காரணம், உலோக நாணயங்களை உருவாக்கும் தொழில்நுட்பம் அவர்களிடம் இல்லை அப்படின்றாங்க. சரியா? இப்போ இது பாருங்கள், இது பயன்படுத்தவில்லை, இதில் சரிதான். ஆனால் அது தொழில்நுட்பம் எல்லாமே இருந்துச்சு. அதனால தான் எப்படி இதை சொல்கிறாங்கன்னா, பொம்மைகள் இந்த நடனமாடும் இந்த சிலையெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த தொழில்நுட்பம்லாம் இருக்குது. லோகங்களை உருக்கி எல்லாத்தையும் செய்து இருந்துச்சு. ஆனால் அவங்க நாணயத்தை பயன்படுத்துகிற பண்ட மாற்று முறையில் அவங்க போயிட்டாங்க. ஓகேவா? அப்போ இதுக்கான ஆன்சர் ஏ தான். ஏ சரி, ஆர் தவறு. அதுக்கடுத்து பின்வருவனவற்றில் ஹரப்பா நாகரிகம் குறித்த தவறான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. அரச மரமும் அக்கேஷியா மரமும் புனித மரமாக கருதப்பட்டன. களிமண் பெண் உருவங்கள் பெண் தெய்வங்களின் பிரதிநிதித்துவமாக கருதப்பட்டன. ஹரப்பா நகரத்தில் இறந்த உடல்களை தகனம் செய்யும் முறை பின்பற்றவில்லை. சிவனின் ஆதி வடிவத்தை வழிபட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இது சரி. அரச மரமும் அக்கேஷியா மரமும் புனித மரமாக கருதப்பட்டன. அப்போ இதுவும் சரி. பெண் தெய்வங்களும் இது பண்ணாங்க. அப்போ இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பின்பற்றவில்லை. அதாவது தகனம் செய்முறை அவங்க பின்பற்றவில்லைன்னு சொல்கிறாங்க. இது தவறு. இதுதான் ஆன்சர் அப்படின்னா. ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம். டேஷ் என்ற வகையிலான சிந்து சமவெளி மட்பாண்டம் பண்டைய உலகின் முதன்மை சான்றோடு ஒத்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா பளபளப்பான அப்படின்றது ஆன்சர். ஹரப்பா மக்களும் பண்பாடும் என்ற தலைப்பின் கீழ்கண்ட கூட்டில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்றாங்க. சரியானது கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஹரப்பா மக்களும் பண்பாடும் என்ற தலைப்பின் கீழ்கண்ட கூற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். சிந்து வெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன. ஓகேவா? அதுக்கடுத்தது, சிந்து வெளியில் விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருந்தனர். அதுக்கடுத்தது, சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான 5 குழுக்கள் இருந்தன. இப்போ இந்த கொஷினை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அதில் சரியானது தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தால் சொல்கிறாங்க. அது ரைட்டு தான். அதுக்கடுத்து இதிலே சொல்லிடுறாங்க. இப்போ இது படிச்சிருக்கவே தேவை கிடையாது. விவசாயிகள், கால்நடை வளர்ப்பு, வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்பு
பல்வேறு குழுக்கள் வாங்க. அப்போ இது இருந்துச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், இது தப்பு தான் சொல்ல முடியும். சரியா? 5 குழுக்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க, தப்பு. சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அரச மரம். சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பாக தவறான பொருத்தம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதுக்கு சங்கு பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர், தவறானது தான். ஓகேவா? தவறானது தான். சங்கு பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர், இது கரெக்டு. வைடூரியம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டு கை. கார்னிலியன் பார்த்தீங்கன்னா இது தப்பு. சரிங்களா? இது ஓமன் கிடையாது. அடுத்தது ஸ்ட்ரீட் பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரலாம். நம்ம ஏற்கனவே இந்த டாபிக் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்று அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம இப்போ அதை பார்க்கலாம். பாருங்கள், சங்கு பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர் பாலக்கோட். வைடூரியம் ஷார்ட்கை. லோத்தல் பார்த்தீங்கன்னா கார்னிலியன். ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா நுரைக்கல் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு ராஜஸ்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் இந்த செம்பு பார்த்தீங்கன்னா செம்பு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஓமன். ஓகேவா? அப்போ செம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ராஜஸ்தான் ஓமன் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? அந்த கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கு கொஸ்டின் பார்க்கலாம். ஹரப்பா நாகரிகத்தில் பயன்படுத்தப்படாத உலோகம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம எதுவும் பார்த்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா இரும்பு தான் நம்ம பார்த்தோம். ஓகேவா? இரும்பு. இதில் ஒரு காலம் பார்த்திங்கன்னா வெண்கல காலம் தான் வந்து அதோடைய காலம். குஜராத் மொழியில் லோத்தல் என்பதில் உள்ள லோத் என்பதின் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது பார்த்திங்கன்னா லோத் அப்படின்னு பார்த்திங்கன்னா இறந்த. ஓகேவா? இறந்த என்பது தான். ஹரப்பன் நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம். அவர் வந்து பார்த்திங்கன்னா சேகரித்திருப்பார். 1872 சேகரித்திருப்பார். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான். அதுக்கடுத்து பாருங்கள், யாருடைய வழிகாட்டுதலின்படி மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது அப்படின்றாங்க. யாருடைய கைடன்ஸில் பார்த்தீங்கன்னா சர் ஜே மார்ஷல் அப்படின்னு தான். சரிங்களா? சர் ஜே மார்ஷல் என்பவருடைய வழிகாட்டின் அடிப்படை தான் மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், தற்கால இந்திய சமூகத்தில் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் சிந்து சமவெளி நாகரிக பண்பாட்டு கூறுகள். தற்கால இந்திய சமூகத்தில் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் சிந்து சமவெளி நாகரிக பண்பாட்டு கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு குத்துட்டு சொல்கிறாங்க. தவறானது தான் கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? தற்கால இந்தியாவில் சிந்து நாகரிக பொம்மை வண்டி மாதிரிகள் புழக்கத்தில் உள்ளன அப்படின்றாங்க. அதுக்கடுத்தது சிந்து நாகரிக கால் சக்கர மாட்பண்டங்கள் தற்போது வடமேற்கு இந்தியாவில் புழக்கத்தில் உள்ளன. ஓகேவா? அதுக்கடுத்து பார்க்கலாம். விலை உயர்ந்த கற்களிலிருந்து பாசிமை தயாரிக்கும் சிந்து நாகரிக தொழில்நுட்பம் தற்போது நடைமுறையில் உள்ளது. அதுவும் நட்டு. கோட்டை அரணுடன் கூடிய நகர கட்டமைப்பு திட்டம் தற்போதும் நடைமுறையில் உள்ளது. சரியா? இப்போ இது நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையாது. அதுதான் தவறானது. சரியா? மற்ற 3மே வந்து கரெக்டு தான். அதுக்கடுத்து பார்க்கலாம். காளிபங்கன் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது? காளிபங்கன் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது பார்த்தீங்கன்னா காகர் தான். ஓகேவா? காகர் தான். சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. சரியான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் வீடுகள் கட்ட சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. காளிபங்கன் மற்றும் லோத்தில் சுடாத செங்கற்கள் கட்டிடங்கள் கட்ட பயன்படுத்தப்பட்டுள்ளதுன்றாங்க. சரியா? நல்லா கவனிச்சிங்க, ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்தது சுட்ட செங்கற்கள் சாக்கடைகள் மற்றும் இந்த கிணறுகள், குளியல் அறைகள், நடைபாதைகள் கட்ட பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டுள்ளதுன்றாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகத்தில் வீடுகளில் ஒரு முற்றம், அதை சுற்றி 4 மற்றும் 6 தங்கும் அறைகள் அமைந்துள்ளது. சரியா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 எல்லாமே வந்து சரிதான். சரியா? கூற்று வந்து எல்லாமே சரிதான். அதுக்கடுத்து பாருங்கள், ஹரப்பா அமைந்துள்ள மாண்ட் கோமரி மாவட்டம் எங்கே அமைந்துள்ளது? ஹரப்பா அமைந்துள்ள மாண்ட் கோமரி மாவட்டம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். ஹரப்பா மொஹஞ்சதாரோவும் நம்ம இந்தியாவில் கிடையாதுன்னு படிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், அதுக்கடுத்து பாருங்கள், பொறுத்துக்க. அதாவது 2 வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. சான் ஹிதாரோ, குல்லி, ராகி கர்கி, தோலவீரா, ஆர்எல் ஸ்டீன், ஜேபி ஜோஷி, மஜும்தார், அமேந்திரநாத். ஓகேவா? இப்போ இந்த யார் வந்து இதை வந்து இது பண்ணியிருக்காங்கன்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏரியா பேரும் இந்த
இது பண்ணுவாங்க, அகழாராய்ச்சி செய்தவங்க பேரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான். இப்போ சி, ஓகேவா? சி தான் இதுக்கான ஆன்சர். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சான் ஹிதாரோ அப்படின்னு போது 3, சான் ஹிதாரோ, மஜும்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா குல்லி, குல்லி அப்படின்போது ஆரல் ஸ்டீன், குல்லினா ஆரல் ஸ்டீன். ராகி கர்கி, ராகி கர்கி பார்த்தீங்கன்னா அமேந்திரநாத், ராகி கர்கினா அமேந்திரநாத். அதுக்கடுத்து தோரல் தோலவீரா, தோலவீரா பார்த்தீங்கன்னா ஜேபி ஜோஷி, ஓகேவா? ஜேபி ஜோஷி. ராகி கர்கி அப்படின்னா ஜேபி ஜோஷி. குல்லி கொஞ்சம் வித்தியாசமான பேர், அதை பார்த்துங்க. ஆரல் ஸ்டீன் அப்படின்றது தான் குல்லி. அதுக்கடுத்து பார்க்கலாம். சிந்து சமவெளி மக்களின் சமய நம்பிக்கையில் கீழ்கண்ட கூற்றில் எவை சரியானவைன்றாங்க. சரியானது கேட்குறாங்க. தாய் வழிபாடு கலாச்சாரம் சமுதாயத்தில் உள்ளது. உருவ வழிபாட்டில் தாய் கடவுள் வழிபாடு என்று வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டது. ரெண்டுமே சரிதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அரப்பா பற்றிய கூற்றுகள் எது தவறானது? அரப்பாவின் சுவர்கள் வலிமையற்றவை அப்படின்னு சொல்றாங்க. அரப்பாவின் சுவர்கள் வலிமையற்றவை. டெக்டானிக் குளறுபடிகளால் நகரம் அழிவுற்றது. சிறிய தலையுடைய ஆர்மிய மண்டை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அரப்பா 1850க்கு பிறகுதான் அழிவுற்றது அப்படின்னு சொல்றாங்க. இது பாருங்க, இதில் சுவர்கள் வலிமுற்றது என்பது பார்த்தீங்கன்னா வலிமையற்றது தவறு. டெக்டானிக் குளறுபடிகள் நகரம் அழிவுற்றது பார்த்தீங்கன்னா சரி. சிறிய தலையுடைய ஆர்மிய மண்டை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது, இதுவும் சரி. அரப்பா 1750க்கு பிறகு அழிவுற்றது, ஓகேவா? இப்போ இந்த 3மே சரி, 1 மட்டும் தவறு ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்க்கலாம். சிந்து சமவெளி நாகரிக அகழாராய்ச்சி அளவில் பொறுத்துறாங்க. சரியா? இது முன்னாடி வந்தது தான், கொஞ்சம் மாறி போயிருக்கு, அவ்வளோதான். இப்போ பார்க்கலாம். மேலே இங்கிலீஷில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி, ஓகேவா? நம்ம இதுக்கு டேரெக்டாக நம்ம கொஸ்டின் பிடிக்கலாம். சான் ஹிதாரோ அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா சான் ஹிதாரோ பார்த்தீங்கன்னா என்ஜி மஜும்தார், ஓகேவா? என்ஜி மஜும்தார். லோத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ராவ், ஓகேவா? எஸ்ஆர் ராவ். அடுத்தது பனாவலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பனாவலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்கு 4 பெஸ்ட்டு, ஓகேவா? மிட்டாதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட்டாதல் அப்படின்போது சூரஜ் பான், ஓகேவா? மிட்டாதல் பார்த்தீங்கன்னா சூரஜ் பான். அதுக்கடுத்து பார்க்கலாம். இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முதல் ஆய்வாளர் யார் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான், ஓகேவா? அதுக்கடுத்து கொஸ்டின் பாருங்கள். அரப்பன் மக்களால் பயிரிடப்படாத பயிர் எது அப்படின்னு கேட்குறாங்க. இது கரும்பு தான் பயிர் இல்லை. கோதுமை, பருத்தி, பார்லி எல்லாமே என்ன பண்ணாங்க, பயிரிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள். செயற்கை செங்கல் கப்பல் துறைமுகம் கொண்ட ஒரே சிந்து சமவெளி நாகரிகத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியா? இதுக்கான பெயர் பார்த்தீங்கன்னா லோத்தல், ஓகேவா? லோத்தல் துறைமுகம்னா லோத்தல் தான். கோட்டை இல்லாத ஒரே சிந்து சமவெளி நாகரிகங்கிறது சான்குதாரோ, ஓகேவா? சான்குதாரோ தான். அதுக்கடுத்தது சிந்துவெளி நாகரிகத்தின் முடிவிற்கு எது காரணமாக அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எது காரணமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நிலநடுக்கம் தான் என்ன சொல்கிறாங்க, காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள். சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றிய கூற்றுகளுள் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. வலுவான மத்திய அரசு, ஒவ்வொரு தெரு விளக்குகள், தெருக்களில் குப்பை தொட்டி அமைத்திருந்தது, பணக்காரர் மற்றும் ஏழைகளுக்கான குடியிருப்புகள் காணப்படுகிறதுன்றாங்க. சரியா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு கவர்மெண்ட்டு, தெரு விளக்கு, குப்பை தொட்டி, பணக்கார மற்றும் ஏழைகளும் தனித்தனியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதுக்கான ஆன்சரை பாருங்கள். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே சரி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? எல்லாமே சரிதான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது அடுத்தது சிந்து சமவெளி நாகரிக மக்களின் முதன்மையான தொழில் அப்படி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா விவசாயம் தான். விவசாயத்தை அவங்க 100% சொல்ல முடியாது, எல்லா தொழிலுமே செஞ்சாங்க. அதில் விவசாயம் அதிகமாக செஞ்சாலும் விவசாய தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்க்கலாம். தோலவீரா பழமையான டேஷ் நகரம் அப்படின்றாங்க. ஹரப்பன் நகரம் தான். சரியா? ஹரப்பாவடி நகரம் தான் தோலவீரா. அடுத்தது கூற்று. சிந்து வியாபாரிகள் மெசப்படோமியாவில் தங்கினர். காரணம் பருத்தியை தங்களுடன் கொண்டு சென்றனர் அப்படின்றாங்க. ரெண்டுமே கரெக்டாக, ரெண்டுமே பொருந்துகிறது என்பதுதான் ஆன்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து பாருங்கள். சிந்து சமவெளி கட்டிட கலை குறித்த சரியான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. மொஹஞ்சதாரோவில் கட்டிடத்தின் கட்டமைப்பில் 7 நிலைகள் காணப்படுகின்றன. அது மொஹஞ்சதாரோவில் கட்டிடத்துடைய கட்டமைப்பில் 7 நிலைகள் காணப்படுகின்றாங்க. அதுக்கடுத்தது மொஹஞ்சதாரோ கட்டிய அந்த அடித்தளம் சிறிய மாறுதல்கள் காணப்படுகின்றது அப்படின்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
சிந்து சமவெளி முத்திரைகள் அதன் காலத்தில் மாற்றம் பெறவில்லை அப்படின்றாங்க. 4வது பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகத்தால் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோவில் கல் கட்டடங்கள் வந்து காணப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, கல் கட்டிடங்கள் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த 4 மட்டும் தான் அது தவறு அப்படின்றாங்க. இதில் சரியான கூற்று அப்படின்னு பார்க்கும்போது மற்ற 3மே வந்து சரியான கூற்று. இதை ஒரு முறை பார்த்துங்க. மொஹஞ்சதாரோவில் கட்டிடத்தின் கட்டமைப்பு 7 நிலையில் இருக்குது. ஓகேவா, அதாவது அந்த கட்டிய அடித்தளத்தில் சிறிய மாதிரி காணப்படுகிறது. சிந்து சமவெளி முத்திரைகள் அதன் காலத்தில் மாற்றம் பெறவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்றம் பெறவில்லை, அது சரி. அதுக்கடுத்து பார்க்கலாம். சிந்து சமவெளி நாகரிகத்தின் வடக்கோர குடியிருப்பு எது அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துடைய வடக்கோர குடியிருப்பு பார்த்தீங்கன்னா சுட்டா ஜெண்டர், அது பாகிஸ்தான், பாகிஸ்தான் அப்புறம் ஈரான், இதுதான் வந்து வடக்கு. ஓகேவா, இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சது ஃபஸ்ட்டு பார்த்துலாம். இது தெற்கு, இது வந்து தைமதாபாத் வந்து மகாராஷ்டிரா தெற்கு, ஆலம்கீர் பார்த்திங்கன்னா கிழக்கு, சோட்டுகை பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஓகேவா, அதுக்கடுத்து பார்க்கலாம். பின்வரும் நோட்டில் சிந்து சமவெளி நாகரிகத்தின் துறைமுக நகரம் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துடைய துறைமுக நகரம் பார்த்திங்கன்னா இது வந்து லோத்தல். இது இங்கே சொல்லியிருப்பாங்க 2 முறை வந்து பிணைக்கிற பிணத்தை வந்து புதைக்கும் பழக்கம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கண்டறிஞ்சிருப்பாங்க. அடுத்தது சிந்து சமவெளி மக்கள் பொருந்தாது தான் கேட்குறாங்க. சரியா, பொருந்தாது. சிந்து சமவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்து இருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினு சொல்கிறாங்க. பொதுவாக பட்டு ஆடைகளே சிந்து சமவெளி கலாச்சாரத்தில் பயன்படுத்தி இருந்தன. சிந்து சமவெளி ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பொருந்தாது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்க் ட்ரெஸ்ஸஸ் வேர் இன் சி. பொதுவாக பட்டு ஆடைகளே சிந்து சமவெளி நாகரிகத்தின் கலாச்சாரத்தில் பயன்பாட்டில் இருந்தன அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம். பருத்தி மற்றும் கம்பளி ஆடைகளை போட்டிருப்பாங்க. சரியா, அப்போ இதை வந்து நம்ம ஆன்சராக எடுத்துக்க முடியாது. இது சி வந்து தவறு. அதுக்கடுத்து பாருங்கள், எழுத்துக்களில் காணப்படும் மெலுகா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சிந்து பகுதியை குறிப்பதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்க்கலாம். சிந்து சமவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. இது படிச்சிட்ட மாதிரி இருக்கு. ஓகே, இதுதான் படிச்சிட்டோம். ஓகே, இப்போ அதுக்கு ஆன்சர் கொடுத்துடலாம். சி. அதுக்கடுத்து டேஷ் எழுத்துக்களில் காணப்படும் மெலுகா என்ற குறிப்பு இதுவுமே பார்த்துட்டோம். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம். பின்வரும் நாட்டில் புதிய கற்காலம் குறித்து தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பின்வரும் புதிய கற்காலம் குறித்த தவறான கூற்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய கற்கால மனிதர்கள் வேட்டையாடுதல், மீன் பிடித்தல், கால்நடை வளர்க்கும் தொழில்கள் வந்து என்ன பண்ணாங்க, ஈடுபட்டாங்க. அதுக்கு நல்லா கவனிச்சிங்க, தவறான கருத்து தான் கேட்டிருக்காங்க. புதிய கற்கால மனிதர்கள் வீடுகள் சதுர வடிவிலும் கூரை கூம்பு வடிவிலும் அமைக்கப்பட்டிருந்துன்றாங்க. சரியா, வீடு வந்து சதுர வடிவிலும் கூரை வந்து கூம்பு வடிவிலும் இருந்துச்சுன்றாங்க. புதிய கற்கால பெண்கள் மணிகளை ஆபரணங்களாக அணிந்திருந்தனர் அப்படின்றாங்க. பானை வணிகர்கள் புதிய கற்கால மனிதர்கள் கைத்தொழிலாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 மட்டும் தான் அது இன்கரெக்டு. 2 வந்து இன்கரெக்டு. புதிய கற்கால மனிதர்கள் வீடுகள் இந்த சதுர வடிவம் பார்த்தீங்கன்னா தவறு. சரிங்களா, வீடு வந்து சதுர வடிவம் கூம்படியும் அமைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. மற்ற எல்லாமே ரைட். அப்போ மனிதர்கள் புதிய கற்கால மனிதர்கள் வேட்டையாடுதல், மீன் பிடித்தல், கால்நடை வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டாங்களா. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3வது புதிய கற்கால பெண்கள் மணிகளை ஆபரணமாக இருந்தால் அதுவும் கரெக்டு தான். சரிங்களா, மணிகளை ஆபரணமாக அணிஞ்சிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பானை மனிதர் புதிய கற்கால மனிதர்களுடைய கைத்தொழில் ஆரம்பிச்சிருச்சு. சக்கரம் தான் வந்து அவங்களுடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். பணியாளர் குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நாகரிகத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹரப்பா தான். சரியா, பணியாளர் குடியிருப்பு பற்றி குவார்டர்ஸ் தான் அவங்க சொல்கிறாங்க. அதை எடுத்து பாருங்கள். ஹரப்பன் மக்களை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஹரப்பன்கள் பாலசை வழிபடுவர்கள். ஓகேவா, பாலசை வழிபடுவர்கள். அவர்கள் மனித உருவில் தெய்வங்களை வழிபட்டனர். அவர்கள் தங்கள் தெய்வங்களை கோயில்களில் வைத்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இதில் எது வந்து உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 தான். 1 மற்றும் 2 தான் வந்து ரைட்டு. கோயில்களில் வைத்தாங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா தப்பு. இது பார்த்து மறுபடியும் ஹரப்பன்கள் பாலசை வழிபடுவர்கள். அவர்கள் மனித உருவில் தெய்வங்களை வழிபட்டாங்க. மனித உருவில் என்ன பண்ணாங்க, தெய்வங்களை வழிபட்டாங்க, சிலைகள் செஞ்சாங்கன்றது தான் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், பொறுத்துக்கு தான். ஓகேவா, இந்த
காலம் மற்றும் அந்த கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கண்டுபிடிப்பு சொல்கிறாங்க. இரும்பின் கண்டுபிடிப்பு பாருங்கள். இதுக்கான முதல்ல வந்து நமக்கான ஆன்சர் நம்ம பார்த்துலாம், இது ஈஸியாக போயிடும். ஓகேவா? ஏவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரும்பின் கண்டுபிடிப்பு ஏவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 தான். ஓகேவா? 4. அப்போ டி ஆரியர்கள். ஓகேவா? இரும்போடைய கண்டுபிடிப்பு பார்த்திங்கன்னா ஆரியர்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெண்கலம் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா வெண்கலம் வந்து சி. வெண்கலம் வந்து பார்த்திங்கன்னா சி வந்து சிந்து சமவெளி நாகரிக பண்பாடு. விவசாயத்தின் துவக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தான். ஓகேவா? விவசாயத்தின் துவக்கம் வந்து 2. ஓகேவா? 2 வந்து பார்த்திங்கன்னா புதிய கற்காலம் தான். அதுக்கடுத்து பாருங்கள், தீயின் கண்டுபிடிப்பு, அதாவது நெருப்புடைய கண்டுபிடிப்பு பார்த்திங்கன்னா 1. ஓகேவா? இடைக்கற்காலம். இப்போ மீண்டும் ஒரு முறை நான் படிக்கிறேன் பாருங்கள். இரும்பு பார்த்திங்கன்னா ஆரியர்கள், வெண்கலம் பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி மக்கள். விவசாயத்தோடைய துவக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம் தான். புதிய கற்காலம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தீயோடைய கண்டுபிடிப்பு பார்த்திங்கன்னா 1 வந்து இடைக்கற்காலம். ஓகேவா? தீயோடைய கண்டுபிடிப்பு பார்த்திங்கன்னா இடைக்கற்காலம். அதுக்கடுத்து பார்க்கலாம். சிந்து நாகரிகத்தில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களின் சரியான காலவரிசை இது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? சரியான காலவரிசை கேட்குறாங்க. இது பாருங்கள், 3 1 2 4. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பாவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒன்று குறிச்சலாம் 1, அதாவது இப்படி போடலாம். ஓகேவா? இப்போ ஆர்டர் போடலாம் 3. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3வது பார்த்தீங்கன்னா 2வது சான்தாரோ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லோத்தர். ஓகேவா? இப்போ நம்ம மீண்டும் ஒரு முறை சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹரப்பா. 1 வந்து பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. அதாவது ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சான்தாரோ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லோத்தர். ஓகேவா? லோத்தர் தான் இதில் கடைசி. ஹரப்பன் எழுத்துக்கள் அகரவரிசைப்படி அல்ல, ஆனால் சித்திர வடிவியல் படி அமைந்துள்ளது என்பது யாருடைய கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஹரப்பன் எழுத்துக்கள் அகரவரிசைப்படி அல்ல, ஆனால் சித்திர வடிவியல் படி அமைந்துள்ளது என்பது யாருடைய கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா R.S. சர்மா தான் வந்து சொல்கிறார். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், தவறானது கூற்று கேட்குறாங்க. சரியா? சிந்து சமவெளி மக்கள் மரம் மற்றும் விலங்குகளை கடவுளாக வழிபட்டனர். பார்த்தீங்கன்னா மக்கள் வழிபட்டனர். சிந்துவெளி மக்களின் முக்கிய கடவுள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் தான் வந்து தவறு. சரியா? சிந்துவெளி மக்கள் நெருப்பு மற்றும் நீரை கடவுளாக வழிபட்டனர். கரெக்டு. சிந்துவெளி மக்களின் முக்கிய கடவுள் பெண் தெய்வங்கள். இதுவும் சரிதான். ஆன்சர் பாருங்கள். இதுக்கு வந்து 2 மட்டும்தான், பி மட்டும்தான் அது தவறானது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த இனக்கூட்டம் சிந்து சமவெளி நாகரிகத்தினை உருவாக்கியது? எந்த இனக்கூட்டம் சிந்து சமவெளி நாகரிகத்தினை உருவாக்கியதுன்னு கேட்குறாங்க. ஆரியர் அல்லாதார். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், எந்த மரம் படைப்பு மற்றும் அறிவின் மரமாக சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் கருதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அரச மரம் தான் சொல்கிறாங்க. ஓகேவா? எந்த மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச மரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. படைப்பு மற்றும் அறிவின் மரமாக கருதப்பட்டது. அதுக்கடுத்து பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய கீழ்கண்ட கூற்றில் எது சரியான கூற்று? தேர்வு செய்க அப்படின்னு கேட்குறாங்க. இது மதச்சார்பற்ற நாகரிகம் முதன்மையானதாக காணப்பட்டது. மேலும் மதமானது ஒருபோதும் சமுதாயத்தில் ஆக்கிரமிக்கவில்லை அப்படின்றாங்க. இக்காலத்தில் ஜவுளி தொழிற்சாலை உற்பத்தியில் பருத்தி முக்கிய பங்கு வகிச்சது அப்படின்றாங்க. சரியா? அதாவது மதம் வந்து டாமினேஷன் பண்ணல அப்படின்றாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2மே வந்து சரி அப்படின்றாங்க. ஓகே, 1 மற்றும் 2 சரி அப்படின்றாங்க. மறுபடியும் நம்ம பார்த்துக்கலாம். மதம் வந்து அந்த ஆட்சியில் வந்து என்ன பண்ணல, ஒருபோதும் அந்த சமுதாயத்தில் வந்து ஆக்கிரமிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இக்காலத்தில் ஜவுளி தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா உற்பத்தியில் வந்து முக்கிய பங்கு வச்சுது அப்படின்றாங்க. அதுக்கடுத்து கொஸ்டின் பார்க்கலாம். சிந்து சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக குறைந்த அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.875. ஓகேவா? 875. அதுக்கடுத்து பாருங்கள், மொஹஞ்சதாரோ எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்றாங்க. மொஹஞ்சதாரோ பார்த்தீங்கன்னா லர்கானா அப்படின்னு சொல்கிறாங்க. மாண்டுகுமாரி நம்ம என்ன பார்த்தா ஹரப்பா. மொஹஞ்சதாரோவில் உள்ள கட்டிடங்களில் எத்தனை மண்ணடுக்குகள் உள்ள கண்டுபிடிக்கணும், அதாவது எத்தனை மண்ணடுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மொஹஞ்சதாரோவில் உள்ள கட்டிடங்களில் கேட்குறாங்க. அதெல்லாம் 9 தான். மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள் எதனால் செய்யப்படவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? எதனால் செய்யப்படலாம், அந்த முத்திரைகள் தான் கேட்குறாங்க. சங்கால தானே பண்ணல, செய்யப்படல அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தந்தம், சித்திரை வேலைப்பாடு செய்யப்பட்ட மக்கள், சவர்க்காரம் அப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த
அந்த முத்திரைகளால் செய்யப்படல அப்படின்றாங்க. சரியா? கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள் இல்லை அப்படின்றாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள் எதனால் செய்யப்படவில்லை அப்படின்னா இதனால் செய்யப்படவில்லை. நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நல்லா காமிச்சிங்க. அதுக்கடுத்து பாருங்கள், சிந்து சமவெளி மக்களின் எழுத்து முறை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எழுத்து முறை பார்த்தீங்கன்னா சித்திரை வழி எழுத்து தான். அதுக்கடுத்து பார்க்கலாம், ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக டேஸ் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறை பார்த்தீங்கன்னா மேலாண்மை தான். ஆனால் அது முதன்மை தொழில் சொல்ல முடியாது அப்படின்ற வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க. இந்த பொறுத்துக்கு பாருங்கள், மேற்கு அதாவது புவியியல் அமைவிடம், அடுத்தது குடியிருப்புகள். சரிங்களா? இந்த குடியிருப்பு ஏன் புவியியல் அமைவிடம்? மேற்கு, வடக்கு, தெற்கு, கிழக்கு. ஓகேவா? பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏவுக்கு வந்து ஏ தான் வந்து 4, 3, 2, 1. சரியா? அதில் ஆப்ஷன் அதனால நம்ம இங்கிலீஷ்லேயே பார்த்துடலாம். வெஸ்ட்டு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டுக்கு வந்து சுட்கா ஜெண்டார். ஓகேவா? சுட்கா ஜெண்டார். அடுத்தது நார்த்துக்கு பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா? ஷார்ட்டு கை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சவுத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தைமதாபாத் தான். ஈஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆலம்கீர்பூர். ஓகேவா? அதுக்கடுத்து பார்க்கலாம், சிந்து சமவெளி மக்கள் எந்த நாடுகளோடும் வாணிப தொடர்பு கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியா? இப்போ இதில் எல்லா நாடுமே சொல்ல வராங்க. மத்திய ஆசியா, மெசபடோமியா, வடகிழக்கு ஆப்கானிஸ்தான், குஜராத் மற்றும் பலுசிஸ்தான், பாரசீகம். ஓகேவா? இப்போ இந்த 4மே அவங்க சொல்கிறாங்க. மத்திய ஆசியா, மெசபடோமியா, ஆப்கானிஸ்தான், பலுசிஸ்தான், பாரசீகம். ஓகேவா? அப்போ இது எல்லாமே ரைட் ஆன்சர். அதுக்கடுத்து சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முதல் அறிஞர் பாருங்கள், சர் ஜான் மார்சல் அப்படின்றாங்க. ஓகேவா? சர் ஜான் மார்சல். அதுக்கடுத்து பாருங்கள், சிந்து சமவெளி அகராட்சியின் போது இந்திய தொழில்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரல் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியா? சர் ஜான் மார்சல் தான் இயக்குனர் ஜெனரல், அவர் தான். அதுக்கடுத்து பார்க்கலாம், சிந்து சமவெளி மறுபடியும் இப்போ சொல்லிடுறேன். அதாவது சிந்து சமவெளியை வந்து அகராட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது அதோடைய இது பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்சல் தான். சிந்து சமவெளி நாகரிகத்தில் 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டது. அவைகள் டேஷால் தயாரிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? டேஷ் எது அப்படின்றது டெரக்கோட்டா, முன்னால் செய்யப்பட்டது. ஓகேவா? டெரக்கோட்டா அப்படின்றது என்னது? டெரக்கோட்டா முன்னால் செய்யப்பட்டது. அதுக்கடுத்தது சிந்து சமவெளி மக்களின் முக்கிய தொழில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மறுபடியும் ரிப்பீட் ஆகுது கொஸ்டின். சிந்து சமவெளியுடைய முக்கிய தொழில் பார்த்தீங்கன்னா விவசாயம். அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹரப்பா மக்கள் ஆற்றுப்படுகையில் தங்கியிருந்தனர். அவர்களின் இருப்பிடம் எந்த ஆற்றுப்படுகையில் தங்கியிருந்தனர் என்பதனை குறிப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ பார்க்கலாம். இதில் ஆன்சரே கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து சொல்கிறேன். லோத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகவா அப்படின்னு. ஓகேவா? லோத்தல் அப்படின்னு தான் போகவா. அடுத்தது 4க்கு பார்த்தீங்கன்னா பாம்பே வருது. சரியா? 4க்கு வந்து பிக்கு வந்து 4. 4 பார்த்தீங்கன்னா காளிபங்கன் காகர். ரூஃபார் அப்படின்போது பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வரும். ரூஃபார் அப்படின்போது பார்த்தீங்கன்னா சட்லஜியோடைய இது பஞ்சாபில் இருக்குது. ஓகேவா? அடுத்தது ஹரப்பா அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா ஹரப்பா அப்படின்னாவே டிக்கு வந்து 3. ராவி நதிக்கரை. ஓகேவா? ராவி நதிக்கரை. மொஹஞ்சதாரோ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா 1 இண்டஸ் வேலி. சரியா? அது அடுத்தது பிச் பெட்டைல் சிந்துவின் தோட்டம் என்று அழைக்கப்பட்ட செழிப்பான பகுதி எது அப்படின்னு கேட்குறாங்க. சிந்துவின் தோட்டம் என்று அழைக்கப்பட்ட பகுதி பார்த்தீங்கன்னா செழிப்பான பகுதி மொஹஞ்சதாரோ. ஓகேவா? சிந்துவோடைய தோட்டம் என்று அழைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோன்ற செழிப்பான பகுதி. அப்போ நல்லா பார்த்துங்க. இதுவுமே ஒரு நல்லா பார்த்துங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். இந்த புத்தகம் கண்டிப்பாக அதில் கொஷின் வரும்னு எதிர்பார்க்குறேன். அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? சரி, லோத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகவா. காளிபங்கன் பார்த்தீங்கன்னா காகர். ஓகேவா? ரூபார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்லேஜ் வரும். ஓகேவா? சட்லேஜ். ஹரப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவி. மொஹஞ்சதாரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ். சிந்துவின் தோட்டம் என்று அழைக்கப்பட்ட செழிப்பான பகுதி அப்படி எதுன்னு கேட்குறாங்க. சிந்துவின் தோட்டம் என்று அழைக்கப்பட்ட பகுதி பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து கீழே குறிப்பிட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, மறுபடியும் ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க. இது ஆப்ஷனில் எல்லாமே இருக்குது. ஓகேவா? பார்த்தலாமா? ஆன்சர் பார்க்கலாம். ஏ அப்படின்றது தான் ஆன்சர்.
பாருங்க மொகஞ்சதாரோ அப்படின்போது பார்த்தீங்கன்னா பெருங்குளியல் சரியா. ஹரப்பா அப்படின்போது பார்த்தீங்கன்னா ஹரப்பா அப்படின்போது டிஆர் சகானி அப்படின்னு தான். டிஆர் சகானி. திரிமுகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிவன். திரிமுகம்ன்றது சிவன். வெண்கலக்கோல் அப்படி பார்த்தீங்கன்னா வெண்கலக்கோல் டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அளவை முறை ஓகேவா. அளவை முறை வந்து வெண்கலக்கோல் என்பது பார்த்தீங்கன்னா அளவை முறை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தின் தளங்களை அதன் இருப்பிடத்துடன் சரியாக பொறுத்துக்க அப்படின்றாங்க சரியா. இதுக்கான ஆன்சரை முன்னாடி பார்த்துக்கலாம், நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா. அதுக்கான ஆன்சர் வந்து பி. இப்போ ஹரப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா 3 பஞ்சாபில் தான் இதோடைய இருப்பிடம் இருக்குது. மொகஞ்சதாரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சிந்து அப்படின்றது தான் மொகஞ்சதாரோ. காளிபங்கன் அப்படின்போது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். லோத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் ஓகேவா. அதுக்கடுத்து பாருங்கள், ஆப்கானிஸ்தானுடனான வர்த்தகத்தின் மிக முக்கிய ஆதாரமாக தொலைவில் உள்ள அரப்பன்களின் புறக்காவல் நிலையமாக இருப்பது அப்படின்றாங்க. ஆப்கானிஸ்தானுடைய வர்த்தகம் வந்து மிக முக்கிய ஆதாரமாக இருக்குது. ஆனால் தொலைவில் உள்ள அரப்பன்களுடைய புறக்காவல் நிலையமாக வந்து இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கை ஓகேவா. ஷார்ட்கை அப்படின்றது தான். அதுக்கடுத்தது ஆப்கானிஸ்தானுடனான வர்த்தகத்தின் மிக முக்கிய ஆதாரமாக தொலைவில் உள்ள அரப்பன்களின் புறக்காவல் நிலையமாக இருக்குது ஷார்ட்கை. குறிப்பிட்டு வச்சிட்டேன் ஓகே. அரப்பர்களால் அறியப்படாத விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்ஸ் குதிரை தான். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசப்படோமியாவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையே வணிக தொடர்புகளை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரியா. இதுக்கான ஆன்சர் பாருங்கள், யூனிஃபார்ம் அப்படி தான். இந்தியாவுக்கும் அதாவது கீழே கொடுக்கப்பட்ட எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசப்படோமியாவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையே உள்ள வணிக தொடர்புகளை இது பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. மெசப்படோமியா ஹரப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. அடுத்து ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்படுத்தப்பட்டதுன்னா ரோரி செட். மொகஞ்சதாரோவின் பசுபதி முத்திரையில் காணப்படும் 4 விலங்குகளின் பெயர்களை குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க. இதை பாருங்கள், யானை, புலி, காண்டாமிருகம், எருமை ஓகேவா. இது வந்து 4. அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹரப்பா முத்திரையில் காணப்படும் முத்திரைகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரியா. இது பாருங்கள் 1, 2, 3, 4 அப்படின்னு செட்டாக கொடுத்துருக்காங்க. ஹரப்பா முத்திரையில் காணப்படும் முத்திரைகள் பார்த்திங்கன்னா நீர் யானை, யானைகள், புலிகள், ஒட்டகம் ஓகேவா. இதில் வந்து எதை கட் பண்ணிட்டாங்கன்னா ஒட்டகத்தை மட்டும் நம்ம கட் பண்ணிட்டாங்க. மற்றது எல்லாமே நான் இது ஹரப்பா மக்களுக்கும் தெரியும். ஹரப்பா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அந்த முத்திரைகளில் வந்து அவங்க பயன்படுத்தின முத்திரைகளில் என்ன பண்ணிட்டாங்க, பொறிச்சு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஹரப்பா முத்திரையில். அதுக்கடுத்து பாருங்கள், டேஷ் ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்டுள்ள நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. மொகஞ்சதாரோ தான் என்ன பண்ணுறாங்க, இறந்தவர்களின் மேடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது திட்டமிட்டு கட்டதுன்னு தான் சொல்கிறாங்க ஓகேவா. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.